என்னங்க என்னங்க இந்தாங்க பாயாசமும் பருப்பு வடையும். என்ன நெட்டவள்ளி இன்னைக்கு பாயாசம் பருப்பு வடையும் என் ஒரே கலக்கற. அது ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் வந்து மாலாக்கா வீட்டில் விசேஷம் பண்ணாங்க. பாயாசம் பருப்பு வடையும் சேர்த்து செஞ்சாங்க, நம்மளுக்கும் கொடுத்தாங்க. அதான் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறேங்க. சரி தா நெட்டவள்ளி. அம்மா ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களாம்மா? எனக்கு வேண்டாம் மகனே. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு மகனே. இன்னைக்கு இன்னைக்கு மாமியார் கல்வி பருப்பும் பாயாசமும் வேண்டாங்குது. கொடுத்தா டஜன் கணக்கில் சாப்பிடுமே, ஏன் இன்னைக்கு சாப்பிட மாட்டேங்குது? ஏதோ விஷயம் இருக்கு. நெட்டவள்ளி உனக்கு ஒன்று தெரியுமா? பருப்பும் பாயாசமுமே எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா அடிக்கடி இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா? அப்படியாங்க? சரி சரி, இதுல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, நம்ம கண்டுபிடிக்கணும். அச்சோ, இவகிட்ட வேற என் வேற சொல்லிட்டானே. இவளுக்கு தெரியாத விஷயத்த வேற எடுத்து கொடுத்துட்டானே. நான் என்னதான் பண்றது? நெட்டவள்ளி உனக்கு இன்னொன்று தெரியுமா? எங்க அப்பாவுக்கு பருப்பு பாயாசம்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கடைசியில இந்த பருப்பு பாயாசமும் தான் சாப்பிட்டாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்பனா மாமனாரை வந்து மண்டை போட வச்சது இந்த பருப்பு வடையும் பாயாசமுமா? இனிங்க என் மாமா எப்படி செத்தாங்க? அதுவா நெட்டவள்ளி, எங்க அப்பா எப்ப செத்தாங்கன்னா, கடைசியில இந்த பருப்பு வடையும் இந்த பாயாசம் சாப்பிட்டு நான் போய் படுத்துக்கிறேன், எனக்கு தலை வலிக்குதுன்னு போய் படுத்தாங்க. காலையில பார்த்தா செத்து கிடந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப அழுகியா இருக்கு. எங்க அப்பாவை என்னால மறக்கவே முடியல. எங்க அப்பானா எனக்கு ரொம்ப உசுரு. சரிங்க, அழுவாதீங்க அழுவாதீங்க. நீங்க அழுதா உங்க அப்பா வரவா போறாரு, போனது போயாச்சு. அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. அத்தை, அத்தை, உங்களுக்கும் பருப்பு வடையும் பாயாசமும் நான் தரட்டுமா? மருமகளே, வேண்டாண்டி வேண்டாம். நான் இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்தேன். எனக்கு அது வேண்டாம். வயிறு உப்புன மாதிரி இருக்குது. பருப்பு வடையை சாப்பிட்டுனா வயிறு இன்னும் உப்பி போயிடும். பாயாசம் குடிச்சா ரொம்ப சளி பிடிச்சிரும். எனக்கு வேண்டாண்டி மருமகளே, வேண்டாம். நீங்க சொன்னா அத்தை நான் உங்களை சும்மா விடுவேனா? நீங்க 2 வடையும் 1/2 டம்ளர் பாயாசமும் குடிச்சுதான் ஆகணும். நீங்க குடிக்கலைன்னா நான் இன்னைக்கு உண்ணாவிரதம். சரிங்களா அத்தை? அம்மா நெட்டவழி தான் சொல்றாள்ல, கொஞ்சம் குடிங்கம்மா. நெட்டவழி ஆசைக்காச்சும் கொஞ்சம் குடிங்கம்மா. ஐயோ, மருமகளுக்கு தெரிஞ்சிச்சு விஷயம். மாமனாரை நான் தான் போட்டு தரணுன்னு மருமகளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ ஒரு பெரிய பிளானே பண்ணி வச்சிட்டா. நம்மளையும் இந்த பருப்பு வடையும் பாயாசத்தையும் வச்சு கொள்ளலான்னு அவ ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டா. நாம என்ன பண்ணாலும் பருப்பு வடையும் பாயாசமும் குடிக்கவே கூடாது. இருடி வர ஆமிய கிளவி. இந்தாங்கத்தை எடுத்துக்குங்க. என்ன மருமகளே, வேண்டாம் சொன்னா கேளு. இந்தாங்கத்தை சும்மா பிகு பண்ணாதீங்க, இல்லைன்னா நானே ஊட்டிடுவேன். சரிம்மா, இங்க வச்சுட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். மறக்காம சாப்பிடுவேனுங்கத்த. நான் அங்க போந்து பாக்குறேன். ஓகே. மாமியார் கல்வி நான் விஷம் கலந்துட்டுன்ட்டு ரொம்ப பயத்து போயிட்டா. இப்படியே இவளுக்கு வந்து பயத்தை காட்டிக்கிட்டே இருக்க வேணும். சரி, நம்மளுக்கு வேலை இருக்கு, நம்ம உள்ள போய் வேலையை பார்க்கலாம்.